வணக்கம். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே மும்முக லிங்கங்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை ஓயாது காலகாலமாக செய்து வருகிறார். அவர் இந்த செயல்களை செய்வதை குறிக்கும் வகையில் மும்முக லிங்கமாக காட்சியளிக்கிறார். இத்தகைய மும்முக லிங்கத்தை திருவக்கரை என்னும் தலத்தில் காண்கிறோம். பொதுவாக லிங்கங்களை முகலிங்கங்களாக அமைப்பவர்கள் லிங்கத்தின் பான பகுதியில் ஒற்றை முகம் அல்லது 4 திசைகளை நோக்கிய 4 முகங்களை கொண்டவையாக அமைத்துள்ளனர். ஆகமங்கள் கூறியிருந்த போதிலும் 3 முகங்களை அமைக்கும் வழக்கம் இல்லை. அதனால் திருவக்கரையில் உள்ள 3 முகலிங்கம் சமய உலகின் அரிய படைப்பாக திகழ்கிறது. 3 முகங்களும் சிவபெருமானுடைய சத்யோஜாதம், அகோரம், வாமதேவம் ஆகிய முகங்களை குறிக்கின்றன. திருவக்கரை தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலம், திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடிய தலம். திண்டிவனத்திலிருந்து வானூர் மயிலம் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் பயணித்து பெரும்பாக்கம் என்னும் ஊரை அடைந்து அங்கிருந்து தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் 5 கிலோமீட்டர் பயணித்தால் திருவக்கரையை அடையலாம். சங்கராபரணி ஆற்றின் தென்கரையில் ஊரும் அந்த ஊருக்கு நடுவே கோயிலும் அமைந்துள்ளன. கருவறையில் மும்மல லிங்கமாக பெருமான் விளங்குகிறார். சந்திரன் வழிபட்டதால் இது சந்திரசேகரர் என்று அழைக்கப்படுகிறார். நடைமுறையில் சந்திரமௌலீஸ்வரர் எனும் பெயரும் வழங்கப்படுகிறது. அம்பிகையின் பெயர் வடிவாம்பிகை ஆகும். சூரியன், சந்திரன், அக்னி மூவரும் வழிபட்ட தலம். இந்த மூவர் பெயராலும் அமைந்த தீர்த்தங்கள் இங்கே உள்ளன. இந்த முச்சுடர் தேவர்களும் அருளும் மும்மல லிங்கமாக பெருமான் எழுந்தருளிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.